தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/12/2015 செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 9:33 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட வேண்டுமானால் பிரதோஷத்தன்றைக்கு நந்தியை வழிபாடு செய்ய வேண்டும். நந்திக்கு சில ஆலயங்களிலே 16 விதமான அபிஷேகம், சில ஆலயங்களிலே 11 விதமான அபிஷேகம், சில ஆலயங்களிலே 18 விதமான அபிஷேகம், சில ஆலயங்களிலே 108 விதமான அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும். இந்த அபிஷேக பொருள்களுடைய தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும். கண்ணதாசன் சொல்லுவார், எதையுமே நாம் சாப்பிடுகின்ற பொழுது அர்ப்பணம் செய்து சாப்பிட வேண்டும், கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும் அப்படிம்பார். அப்போ தான் அந்த பொருளாலே நமக்கு பாதிப்புகள் ஏற்படாதான். அப்படிப்பட்ட இதில் நம்ம விக்கிரகங்களிலே மூல விக்கிரகத்தை எடுத்து வர முடியாமல் வெளியே எடுத்து தொடர்ந்து கொண்டு வந்தால் அதனுடைய தன்மை மாறிப்போய்விடும். எனவே உற்சவ விக்கிரகத்தை வைத்து அதற்கு அபிஷேகங்கள் எல்லா ஊர்களிலும், எல்லா சிவாலயம், விஷ்ணு ஆலயங்களிலே நடக்கும். அந்த அபிஷேக பொருட்களை பார்க்க வேண்டும். பொதுவாக திருப்பதின்னு சொன்னால் உங்களுக்கு லட்டு நினைவுக்கு வரும், பழனின்னு சொன்னால் பஞ்சாமிர்தம் நினைவுக்கு வரும், நாமக்கல்னு சொன்னால் வடை நினைவுக்கு வரும், மதுரைன்னு சொன்னால் புட்டு திருவிழா, புட்டு நினைவுக்கு வரும், காசின்னு சொன்னால் லட்டு நினைவுக்கு வரும். அந்தந்த ஊர்களிலே உள்ள ஒரு நைவேத்திய பொருள் நமக்கு நினைவுக்கு வருது. அதில் இது மாதிரி அபிஷேகம் செய்வதிலே மிகச்சிறந்த அபிஷேகமாக உள்ளது ஒரு அபிஷேகத்துக்கு பேர் பஞ்சாமிர்த அபிஷேகம். பஞ்சாமிர்த பிரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட பழனி முருகனுக்கு நான் எழுதியிருக்கிறேன். பஞ்சாமிர்தத்தில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணின்னு அந்த பதிகம் 10லேயும் கடைசி வரியாக முடித்திருப்பேன். இந்த பஞ்சாமிர்தத்தை நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதில் இருக்கிற தேன் தலையிலே பட்டால் இந்த முடியெல்லாம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் வெள்ளையாக மாறிடும். ஆகையினாலே தேனை தொட்டால் உடனே நீ கையை கழிப்பிடு அப்படிம்பாங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள். ஆனால் நம்ம முருகனுக்கு அந்த பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் செய்கிறோம். அந்த முருகன் நமக்கு ஆற்றல் தருகிறார். அந்த பஞ்சாமிர்தம் என்ற சொல்லை பாருங்கள், அதிலே அமிர்தம் என்று இருக்கிறது. அமிர்தம் யார் சாப்பிடுவா? தேவர்கள் சாப்பிடுவதற்கு பெயர் அமிர்தம், நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் வேற. ஆக அந்த அமிர்தமாக இருக்கிற பொருளிலே 5 பொருள்கள் கலக்கப்படுகின்றது. நம்ம வீட்டிலையும் அதை செய்து சாப்பிடலாம். அதை தெய்வத்துக்கு அர்ப்பணித்து சாப்பிட்டா அதனுடைய தோஷங்கள் விலகி நமக்கு யோகங்கள் கிடைக்கும். 1 வாழைப்பழம், அடுத்து நெய், அடுத்து தேன், அதற்கு பிறகு நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, பேரீச்சை, இதெல்லாம் அதில் சேருது. சேருவதனாலே என்ன பலன் அப்படின்னா, வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதில் அமிலச்சத்து இருக்குது, ஜீரண சக்தி நமக்கு கொடுக்கும். அடுத்ததில் நெய் சேர்க்கிறோம், கொழுப்பு சத்து இருக்குது, நம்முடைய உடல் வனப்பாக வளவளப்பாக இருக்கும். அடுத்து தேன், சர்வரோக நிவாரணி, விருந்தாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். அதற்கு அடுத்து நாட்டு சர்க்கரை, அதில் இரும்பு சத்து இருக்குது, அயன் டானிக் சாப்பிட சொல்லுவார் டாக்டர், ஆனால் அயன் சத்து இதில் இருக்குது. கற்கண்டு, பேரீச்சை நமக்கு ஹீமோகுளோபினை உண்டு பண்ணுது, உடலுக்கு நல்ல தெம்பை கொடுக்கிறது. ஆக 5 வகை பொருட்கள் இணைகிற பஞ்சாமிர்தம் வாழ்க்கையில் அமிர்தம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம், அமிர்தத்தை சாப்பிட்டால் மரணமே கிடையாது. ஆகையினாலே இந்த போல பஞ்சாமிர்தத்தில் இருக்கிற 5 பொருள்களும் மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய பொருள்கள் அதில் கலந்திருக்கின்றன. ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட பொருட்களையெல்லாம் இறைவனுக்கு நைவேத்தியமாக வைத்து, இறைவனுக்கு அபிஷேக பொருள்களாக வைத்து அதை மக்கள் உண்ணுகின்ற பொழுது மக்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற அடிப்படையில் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் நந்திக்கு நடக்கின்ற பிரதோஷத்தை காணுங்கள். அதில் இருக்கிற பால் அபிஷேகம் உங்களுக்கு பலன் தரும், பன்னீர் அபிஷேகம் உங்கள் கண்ணீரை துடைக்கும், பஞ்சாமிர்த அபிஷேகம் அஞ்சாமல் வாழ வழிவகுக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தரும் நாள். வருங்கால நலம் பற்றி நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். இடம்பூமி வாங்கியதை விற்றுவிட்டோமே என்ற கவலை அகலும். இன்று மீண்டும் இடம் வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ரிஷபராசினியர்களே, உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வருமானம் போதுமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். வாங்கிய கடனில் பாதிக்கு மேல் சுமை குறையும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைக்கு பொருளாதார விருத்தியின் காரணமாக கடன்களை அடைக்க நீங்கள் புறப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கவலைகள் தீரும் நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும், காரிய வெற்றி கிடைக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி குதூகலமாக இருக்கும், செய்தொழிலே எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்க முன்வரும் நேரம் இது. கடகராசினியர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள்.
காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். ராசிநாதன் சந்திரன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஒரு சிலர் கவனம் செலுத்துவார்கள். நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். சிம்மராசி நேயர்களே, கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள். குடியிருக்கும் வீட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். 2 செவ்வாய் இருப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபம் உங்கள் முன்னேற்றத்துக்கு எதிரியாக இருக்கும். அஞ்சல் வழியில் வருகிற தகவல் அதிர்ச்சியடையக்கூடியதாக கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். பல பணிகள் பாதியில் நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம். கன்னிராசி நேயர்களே, வசதிகள் பெருகும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு கிட்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. எண்ணிய காரியத்தை எளிதில் முடிக்கும் விதத்தில் 2 சுக்கிரன் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படும் நாள் இது. துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று இடமாற்றம், வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நாடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். இடையூறு சக்திகள் அகலும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் ரீதியாக நீங்கள் சிந்தித்தவைகள் செயல்படும் நேரம் இது. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2 இருக்கிறார். உங்கள் ராசிநாதனோ லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்புறம் என்ன கவலை? எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி சேர்க்க முன்வருவீர்கள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வந்து சேரலாம். அலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சி தரும். தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சி தரும். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்லுமிடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். புதனின் பலம் நன்றாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். குடும்பத்தில் 2 நாட்களாக தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்வுகள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். மகர ராசி நேயர்களே, நந்தி வழிபாட்டில் நலம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நீங்கள் சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியிருக்கிறீர்கள். சனி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்த்தாலும் கூட அஷ்டமாதிபதியோடு இணைந்து பார்ப்பதால் அதிக விரயங்கள் ஏற்படும். மன உளைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். எனவே அதிகாலையிலேயே நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவீர்கள். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பெண்களால் பெருமை சேரும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கலாம். குழந்தைகளால் உதிரி வருமானமும் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். வேலைப்பளு அதிகரிக்கும். விடிகாலையிலேயே மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரலாம். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களாலும் தொல்லை, குழந்தைகளாலும் தொல்லை என்று வரலாம். வாங்கிய இடத்தை விற்கும் சூழ்நிலை, விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் தேவை என்ற நிலையெல்லாம் இன்றைக்கு அமையப் போகின்றது. எனவே எதை செய்தாலும் இன்றைக்கு யோசித்து செய்தால் யோகங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷம் என்பதால் நந்தியம்பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபட்டால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.